அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க தான் இந்த பட்டணத்துக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். சொல்லுங்க வாய் திறந்து, நல்லா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. உங்களை தான் ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன பண்ணுவாரு? பிரகாசிப்பா. இவருங்க, நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெரிய குணம் இருக்குது, செத்தவனையும் உயிரோடு கூட எழுப்புவாரு. ஆமென். இந்த சோர்ந்து போய் ஒரு உணர்வே இல்லாம ஒரு ஆள் மழுங்கி இப்படி கீழே போயிட்டாலும் அவனையும் கர்த்தர் எழுப்பிடுவாரு. அல்லேலூயா. யாரையும் விட மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் தெரியும், உன்னையும் விட மாட்டாரு, குடும்பத்தையும் விட மாட்டாரு, பிள்ளைய விட மாட்டாரு, யாரையும் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு இந்த சோர்ந்து போய் இருக்கிறவனையும் எழுப்ப தெரியும். செத்து மண்ணோட மண்ணா எலும்போடு எலும்பா கடந்தா அந்த எலும்பையும் உயிரோடு எழுப்ப தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் சொல்லுங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். சோர்ந்தவனையும் தட்டி எழுப்ப தெரியும், விழுந்து கிடக்கிறவனையும் தூக்க தெரியும். செத்து போய் எலும்போடு எலும்பா கிடந்தாலும் அங்கேயும் வார்த்தையை பேசி அங்கேயும் தட்டி எழுப்பி ஜீவனோடு எழுப்ப அவரால முடியும். ஆமென். கையை வச்சுக்கோங்க. என்னுடைய ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து ஒரு 10 தடவை சொல்லுங்க. நான் நம்புகிற கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்தவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் சொல்லாகும், அவருடைய கட்டளை நிற்கும். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துலையும் 2 சம்பவத்தை சொல்லி இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். இங்க புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறாரு, சோர்ந்து போகிறவன், தூங்குகிறவன், சொல்லுங்க, தூங்கி கிடக்கிறவன், அப்படியே ஒரு மாதிரி தளர்ந்து மயக்கத்தில் கிடக்கிறவன், கடவுளை குறிச்ச உணர்வே இல்லை, ஆண்டவரை குறிச்ச உணர்வே இல்லை, ஊழியத்தை குறிச்ச உணர்வு இல்லை, ஆத்மா குறிச்ச உணர்வு இல்லை. அவனுக்கு ஃபுல்லா திங்கணும், தூங்கணும், காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படியே இருக்கிறான் பாருங்க. அவனையும் கர்த்தர் தட்டி எழுப்ப முடியும். ஆமென். அல்லேலூயா. கையை தட்டி சொல்லு, ஓ வீட்டில் அப்படி யாருமாவது இருந்தா அவனை கர்த்தரால எழுப்ப முடியும். ஆமென். ஓ பிள்ளைகளை எழுப்ப முடியும். அப்படியே தூங்கி ஒரு உணர்வு இல்லாம அப்படி மரித்தவ மாதிரி இருக்கிற நிலை, செத்தவ மாதிரி, சத்தவமா ஒரு சத்தவன் இன்னொரு சத்தவன் கூட சேர்ந்து உட்கார்ந்து பாருங்க. ஆமாவா இல்லையா? செத்தவனை எங்க அடக்கம் பண்றாங்க? இன்னொருத்தன் செத்து போனா எங்க அடக்கம் பண்றாங்க? அப்ப செத்தவன் யாரோட சேர்றான்? செத்தவனோட. நீங்க பாருங்களேன், இந்த ஆளுங்க சேர்றது கூட அப்படிதான் சேரும் பாருங்க. ஒரு இத்து போனவன் இன்னொரு இத்து போனவன் கூட போய் சேருவான். ஒரு விளங்காதவன் இன்னொரு விளங்காதவன் கூட போய் சேருவான். ஒரு ஆகாதது இன்னொரு ஆகாததோட போய் சேரும். ஒரு நல்லா ஆவியில நல்லா இருக்கிறவன் அப்படியே பாப்பான், இன்னொரு ஆள் ஆவியில யார் நல்லா இருக்கா அவங்களோட போய் சேருவோம். நல்லா ஜபிக்கிறவங்களோட போய் சேருவோம். நல்லா ஆராதிக்கிறவங்களோட போய் சேருவோம். நல்லா இருக்கிறவங்களோட போய் சேருவோம். செத்தவனோட சேருவான். ஆனா ஒரு விதி இருக்குது. எப்படி தெரியுமா? ஒருத்தன் மனசுல ஒரு நல்ல எண்ணத்தோட ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல செத்து போன மாதிரி ஒரு சூழ்நிலைகளை போய் படுத்து கிடந்தா இன்னைக்கு செய்தி அவனுக்கானது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி மரித்தோரோட நீ ஒட்டி கிடந்தாலும்
கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது அந்த செத்து போன நிலையிலிருந்து அவனை மறுபடியும் தட்டி எழுப்பி ஜீவனுக்குள் கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரால் முடியும். அவர் பிரகாசிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி மனநிலையில ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாம, ஒரு பைபிளே வாசிக்காம, ஒரு பைபிளையே எடுத்து வீட்டில் போய் வாசிக்காம, ஒரு ஜெப வாழ்க்கையே இல்லாம, வீட்டுக்குள்ள ஒரு குடும்ப ஜெபமே இல்லாம, ஒரு ஆராதனை ஒரு பாட்டே வாயில வராம, ஒருவேளை செத்து போய் நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு இதுக்குள்ள இருந்தாலும் உன்னையும் பரிசுத்த ஆவியானவரால் தட்டி எழுப்ப முடியும் என்று ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார். அந்த நிலையில இருந்தாலும் உன்னையும் தட்டி எழுப்பி உன்னை பிரகாசிப்பிக்க முடியும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஆமென், ஆமென். பவுல் எபேசிய சபைக்குள்ள போகும்போது எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இருக்கிற ஆம்பளைய பூரா சத்தவ மாதிரியா இருக்கிறான். அப்படியே சத்தவ மாதிரியா இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு தெய்வீக உணர்வும் இல்லை. அவனுக்கு ஆவிக்குரிய உணர்வு ஒண்ணுமே இல்லை. அவன் பெப்பரப்பேன் வந்து உட்கார்ந்து பெப்பரப்பேன் எந்திரிச்சு போறான். அங்க இருக்கிற பெண்களுக்குள்ள ஆவிக்குரிய உணர்வே இல்லை. எல்லாம் கமல் போடுறதும் ட்ரெஸ் உடுக்கிறதும் அதுல தான் மைண்டா இருக்கே தவிர ஒரு ஆத்துமாவை குறித்த ஒரு உணர்வும் இல்லை. அப்பதான் எழுதுகிறாரு, ஆதலால் எபேசிய சபையில் இருக்கும் மக்களே, நீ தூங்குகிற நீ விழிப்பு எழுப்ப வேண்டும். நான் சொல்லுகிறேன், மக்களாய் சபையில் இருக்கிற மக்களே, தூங்குகிற நீ விழிப்பு எழுப்ப வேண்டும். செத்து கிடக்கிற பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு நீ உன்னை தொடர்பு படுத்தாமல் இயேசுவோடு எழுப்பி நீ பிரகாசிக்க வேண்டும். நீ பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ செத்து போய் மரித்து போய் அப்படியே படுத்து தூங்குறதுக்கு இல்ல, நீ பிரகாசிக்கப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஐ ப்ராஃபஸை, கர்த்தர் இதுக்குள்ள இருக்கிற உன்னை, மரித்து கிடக்கிற உன்னை, சோர்ந்து கிடக்கிற உன்னை, உன் முகத்தை, உன் வாழ்வை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய திட்டம். உன்னை அப்படியே செத்து போன கல்லறையோடு வச்சு மூடுறதுக்கு இல்ல, செத்து போன நிலையில கிடக்கிற ஒன்ன. ஏன்னா 10 வருஷமா 5 வருஷமா நீ ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தலைன்னா நீ செத்து போன நிலையில தான் இருக்கிற. சந்தேகமே இல்லை. உயிர் இல்லை, ஆவிக்குரிய உயிர் உனக்குள்ள இல்லை. நீ ஏதோ உட்கார்ந்துட்டு இருந்துச்சு போற. இந்த செத்த நிலையில் இருக்கிற உன்னை செத்த நிலையில் வைப்பதற்காக அல்ல, உன்னை பிரகாசிப்பிக்கும்படி, உன்னை தட்டி எழுப்பும்படி, உனக்குள் ஜீவனை பாய்ச்சும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா, அவர்கள் எல்லாம் மேலறையிலே பயந்தவர்களாய் நடுங்கினவர்களாய், மேலறையில எல்லாம் பயந்து நடுங்கி அவர்கள் காத்திருந்த, ஆண்டவரே எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கப்பா என்று பயந்து மேலே போய் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமே. பக்கத்தில் கைப்பிடிச்சுக்கிறாங்க, பயந்து இருக்கிறியா, பயந்து இருக்கிறியா, நடுங்கி இருக்கிறியா, கஷ்டப்பட்டு இருக்கையா. ஆமே, ஆமே. ஏதாவது ஒரு திகில்ல, பொறாமையில், கசப்பில், எரிச்சல்ல, கோபத்தில் இருக்கிறியா? உனக்கு ஒரு நல்ல செய்தி. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இதெல்லாம் உடைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சபை ரொம்ப முக்கியமான 3 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான, உன்னை அழிக்கிறதுக்கு முன்னாடி பிசாசு உன்னை ஜெபம் பண்ண விடாம ஆக்குவான். அதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். நீ ஒண்ணு இல்லாம போறதுக்கு முன்னால உன்னை ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணுவான். ஆமே. ஜெபம் பண்ண முடியலைங்க, டைம் இல்லைங்க, வேலைங்க, டயர்டுங்கன்னு சொல்ற இல்லையா, நீ அழியறதுக்கான ஆரம்பம் அது. உன்னை, உன் குடும்பத்தை அழிச்சு இந்த செத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி பிசாசு செய்யற வேலை உன்னை ஜெபிக்க விடாம ஆக்குவான். ஏன் தெரியுமா? ஒரு ஜெபிக்கிற மனிதனை
அப்பதான் பிசாசு பயப்படுவான். நீ இப்படி இருக்கிறல்ல, உன்னை பார்த்து பிசாசு பயப்படுவான்னு நினைக்கிறியா? பயப்படவே மாட்டான். உன்னை குத்துவான், வந்து உனக்கு பிரச்சனையை கொடுப்பான், உன்னை தொல்லை பண்ணுவான், உன்னை சங்கடப்படுத்துவான். ஏன் தெரியுமா? பிசாசுக்கு யார் பக்கத்தில் வரமாட்டான், யார் அருகில் வரமாட்டான் தெரியுமா? வல்லமையாய் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்குள்ள பக்கத்தில் மட்டும்தான் பிசாசு வரமாட்டானே தவிர, அதெல்லாம் ஊத்தி மூடிட்டு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட நல்லா வந்து அழகா பேசி அழகா அவங்க கூட உறவாடுவான். ஒண்ணு. ரெண்டு, ஆவியில் நிறைஞ்சிருக்கிற ஒரு ஆளுகிட்ட தான் பிசாசு பக்கத்தில் வரமாட்டான். பக்கத்தில் தட்டி சொல்லு, எப்படி இருக்கணும்? ஆவியில் நிறைஞ்சிருக்கிற, சொல்லுங்க, ஆவியில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற ஒரு ஆள் பக்கத்தில் பிசாசே வரவே மாட்டான். ஏன் சண்டை வருதுங்கிற, பஞ்சாயத்துங்கிற? ஆவியில் நிறைஞ்சிருந்தேன்னா உங்ககிட்ட பிசாசு பக்கத்தில் வரவே முடியாது. ஆமே ஆமே. மூணாவது சொல்றேன் பாரு, ஒரு அக்னியாய் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகிட்ட பிசாசு பக்கத்தில் வரவே மாட்டான். இது மூணு உங்ககிட்ட இல்லைன்னா உங்கள்கிட்ட அப்படியே கட்டிப்பிடிச்சு உறவாட அந்த பிசாசின் ரலம் ஆயத்தமாக இருக்கிறது. நீ கதை சொல்லிக்கிட்டே இருப்ப, மீண்டு வெளியே வரவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் இயேசு சொன்னார், காத்திருங்க மேலறையில், இதிலிருந்து நீ விடுபடுவதற்கு பரிசுத்த ஆவியை உன்மேல் அனுப்புகிறேன். ஆமே ஆமே. கையை வச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மதியான வேளையிலே மீண்டும் ஒரு விசை என்னை நிரப்புவீராக. கேளாதவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். உங்கள் ஆவி பலனடையும், உங்கள் உள்ளான மனுஷன் பலனடைவார். மேலறையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பின பொழுது அடுத்தங்க என்னெல்லாம் நடந்துச்சு பாருங்க. அந்த கூட்டத்தில் கர்த்தர் மகிமையா இறங்கினார். உடனே ஆவியானவர் பிரிந்த நாவுகளால் இறங்கின பொழுது பைபிள் சொல்லுது, அவர்கள் மேலிருந்த சோர்வின் கட்டுகள் எல்லாம் அருந்து போனது. ஆமென் சொல்லுங்க. இந்த பகலில் உன் மேல ஆவியானவர் இறங்க போகிறார், இறங்குகிறார். உன்னை புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால உன் மேல இருக்கிற சோர்வின் கட்டுகள், சோர்வின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள், பயத்தின் கட்டுகள் அருந்து போகப்படுகிறது. புதிய அபிஷேகத்தை கர்த்தர் மேல கட்டளையிட போகிறார். ஒரு புதிய அபிஷேகம். நோய்கள் மாற போகிறது, பேய்கள் ஓட போகிறது, இந்த சபை எழுச்சி அடைய போகிறது. இது அக்னியாய் மாற போகிறது. இதில் இருக்கிற வாலிபர்களை தேவன் எழுப்ப போகிறார். தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் இதற்குள் எழுப்ப போகிறது. தேவன் இழந்ததை உனக்குள் திரும்ப கொடுக்க போகிறார். உன்னை கட்டி இருக்கிற சங்கிலிகள் அறுக்கப்பட போகிறது. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஸ்பிரிட்டுக்குள்ள வரும் பொழுது இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கப்படும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவன் மேல சம்பவிக்கும். இந்த பகலில் ஆவியானவர் உனக்கு சொல்ல சொன்னது, நீ சோர்ந்து போய் இருந்தாலும் சரி, செத்து போய் கிடந்த மாதிரி இருந்தாலும் சரி, சொரணையே இல்லாம இருந்தாலும் சரி, உன்னை மறுபடியும் எழும்பி பிரகாசிப்பிக்க, பிரகாசத்தை உனக்குள் கொண்டு வர, உன்னை எழும்பி ஓட வைக்க, உன்னை எழும்பி ஊழியம் செய்ய வைக்க அவரால் ஆகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை அப்படியே செய்ய வைக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேரு ஆசைப்படுறீங்க, ஆவியானவரே எனக்குள்ள இன்னைக்கு அந்த மாதிரி வந்துருங்க, நான் இப்ப இருக்கிற மாதிரி வேண்டாம், நான் இருக்கிற நிலையில ஒன்றும் செய்ய முடியல, என் மேல வந்து இறங்குங்க ஆவியானவரே, என்னை அந்த வசனத்தின்படியே என்னை ஆக்குங்க அப்படின்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை ஓய்த்துங்க, நான் பார்க்கட்டும். கையை தட்டுங்க, ஒரு கையை தட்டி, ஆண்டவரே இன்னைக்கு அதே மாதிரி என் மேல இறங்குங்கப்பா. அந்த எபேசியர் 5:14 என்பது தேவனுடைய மகிமை அது மாதிரியே இறங்கது. நீ நம்பிக்கை இழக்காதே, நீ நம்பிக்கை இழக்காதே, நீ சோர்ந்து போகாதே. தேவன் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு, அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கார்.
அவர் நிற்கவில்லை. அவர் உனக்காக இப்பொழுதும் பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். உன் ஜெபம் வீணாக போகாது, உன் கண்ணீர் வீணாக போகாது. உன் எதிர்பார்ப்புகள் வீணா போகாது. நீ எதை எதிர்பார்த்து இன்னும் கிடைக்கலன்னு காத்துட்டு இருக்கிறியோ அதுவும் வீணா போகாது. உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார், உன் ஜெபத்தை கர்த்தர் காண்கிறார். நீ தேவனுக்காக நின்ற இடங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஒண்ணு வீணா போகாது. ஆவியானவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன், மறுபடியும் உன்னை ஆதி நிலைக்கு கொண்டு வருவேன். உன்னை ஆதியில் நீ இருந்தது மாதிரியே உன்னை அதிகமா 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 உன் ஸ்பிரிட்டை உன்னைய எழும்ப பண்ணுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனுக்கு அதுதான் பிடிக்கும். உன்னை இப்படி பார்க்க அவர் விரும்பவே இல்லை. அவர் உன்னை பிரகாசமாய் பார்க்க விரும்புகிறார். அவர் உன்னை பிரகாசமாய் பார்க்க விரும்புகிறார். அவர் உன்னை உயிரோட்டமாய் பார்க்க விரும்புகிறார். அவர் உன்னை ஊழியம் செய்து பார்க்க விரும்புகிறார். நீ அக்கினியாய் இருந்து பார்க்க விரும்புகிறார். நீ அபிஷேகத்தில் நிரம்பி இருந்து உன்னை பார்க்க அவர் விரும்புகிறார். ஒரு சபை அப்படிதான் இருக்கணும். ஒரு சபை செத்து போனதா இருக்கக்கூடாது. பல காரியங்களை கேட்டு பார்த்து பல எண்ணங்களால விரும்பவில்லை. சபை உயிர் உள்ளதாக இருக்க விரும்புகிறார். சபை அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க விரும்புகிறார். சபை ஆவியில் நிரம்பி இருக்க விரும்புகிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் பவுலுக்கு இப்படி சொல்லுகிறார், நீ தூங்கக்கூடாது, முடங்கி கிடக்க கூடாது, செத்தவன் கூட போய் நீ படுக்க கூடாது, செத்தவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் செத்து போன மாதிரி ஆயிடக்கூடாது. நான் உன்னை பிரகாசமாய் பார்க்க விரும்புகிறேன், பிரகாசிப்பிக்க விரும்புகிறேன், உன்னை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறேன். சபை தேவனை பிரதிபலிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவரை பிரதிபலிக்க கர்த்தர் விரும்புகிறார். உன் மேல அவர் எழுந்தருள விரும்புகிறார். உன் கண்கள் வழியாக, உன் கைகள் வழியாக, உன் பாதங்கள் வழியாக, உன் சரீரத்தின் வழியாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட விரும்புகிறார். அவர் உனக்குள் உயிரோட்டமாக பிரகாசிக்க விரும்புகிறார். இதுக்கு அடையாளமாக ஆண்டவர் எசேக்கியேலுக்கு ஒன்றை காண்பிக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபை சோர்ந்து போய் கிடக்குது, செத்து போய் கிடக்குது, நல்லா இருந்தது தளர்ந்து போச்சு, புத்தி கட்டு கிடக்குது. அங்க பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செத்த இடத்துல இருந்து மறுபடியும் உன்னை தட்டி எடுப்பேன். இப்படி இல்லை, உன்னை பிரகாசிக்க நான் மாற்றுவேன். அப்படி பார்க்க நான் விரும்புறேன் என்று பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் நீ பார்க்கறல, புதிய ஏற்பாட்டு சபையில ஆள் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? தூங்கி செத்த நிலையில இருக்கு. அவனை தட்டி பிரகாசிப்பேன்னு சொல்லுகிறாரு. பழைய ஏற்பாட்டு எசேக்கியேலை பார்த்து சொல்லுங்க, எசேக்கியேல் இது புதிய ஏற்பாட்டு சபை மாதிரி இல்ல, இது செத்தே போச்சு. பழைய ஏற்பாட்டு ஜனம் செத்தே போச்சு, அப்புறம் செத்து மண்ணோட மண்ணா போச்சு, அப்புறம் உடம்புல சதையெல்லாம் போச்சு, அப்புறம் இந்த பாரு வெறும் எலும்பு மட்டும் கிடக்குது. இங்க யார் செத்து படுத்து கிடந்தா, அங்க செத்து எல்லாம் அழுகி எலும்பு மட்டும் கிடக்குது. ஆண்டவர் சொன்னார், என்னத்தை பார்க்கிற எசேக்கியேல்? ஐயா உங்க சபையை பார்க்கிறேன், எப்படி இருக்கு எசேக்கியேல்? செத்து கிடக்குது. ஆண்டவர் செத்து கிடக்குது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், செத்து கிடக்குதா? அப்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? செத்து கிடக்கிற இந்த சபையை நான் ஒரு பெரிய படையாக மாற்றுவேன், பெரிய படையாக மாற்றுவேன், ஒரு சேனையாக மாற்றுவேன், ஒரு சேனையாக மாற்றுவேன். இன்னைக்கு ஆவியான உனக்கு அதுதான் சொல்லுகிறான், சபையே
இனி நீ அங்கங்க விசுவாசி இல்ல. தேவன் உன்னை இந்த பட்டணத்துக்கு ஒரு படையாக மாற்ற போகிறார். ஒரு பெரும் படையாக, ஒரு பெரும் சேனையாக, ஒரு பெரிய சேனை, ஒரு பெரிய படையாக. பழைய ஏற்பாட்டில் ஜனத்தை கர்த்தர் படையாக பார்க்கிறார், சபையை படையாக பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டில் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக பார்க்கிறார். பக்கத்தில் தட்டி சொல்லி, நீதான் ஒளி, நீதான் படை, நீதான் சேனை. தனியா இருக்கிறேன்னு நினைக்காத. கர்த்தர் உன்னை சேனையாக்க விரும்புகிறார். உன்னை ஒரு படையின் திறமையை போல, ஒரு பெரிய படைக்கு என்ன பலம் இருக்குமோ அப்படி உனக்குள் ஒரு படையாக மாற்றி உன்னை ஒரு சேனையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பார்த்தோம்னு சொல்றான், படை சேனையாக நான் மாற்ற விரும்புகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபை சேனையாக மாறப்போகிறது. நல்ல நம்பிக்கையோட முகத்தை பார்த்து தைரியமா சொல்லுங்க, சபை சேனையாக மாறப்போகுது. சொல்லுங்க, சேனையாக மாறப்போகுது. சபை சின்னதாக இருக்குன்னு நினைக்காத, அது பெரிய சக்தியாக மாறப்போகிறது. ஆமென். சின்னதா இருக்கு நினைக்காத, பெரிய ரட்சிப்பு வரப்போகிறது. அல்லேலூயா. பெரும் மெகா சபையாக மாறப்போகிறது. வாயதரன் சொல்ல, மெகா சபை. இந்த வார்த்தை ஒரு 10 தடவை சொல்லு, மெகா சபை, மெகா சபை. சத்தமா சொல்லு, மெகா சபை. செத்து கடந்த எலும்பை பார்த்து பேசுறான். இது படையாய் மாறப்போகிறது, மெகா சபையாய் மாறப்போகிறது. அவன் பேசுறான் பேசுறான் பேசுறான். பேசின பிறகு என்ன பேசினானோ அதெல்லாம் உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த மத்தியானத்துல நான் எதையெல்லாம் பேசுகிறேனோ அவையெல்லாம் இனி சம்பவிக்க போகிறது. கர்த்தர் சபையே மெகா சபையாக, உயிருள்ள சபையாக, ஜீவனுள்ள சபையாக, அக்கினி சபையாக, வல்லமை சபையாக, அதிகாரமுள்ள சபையாக, தம்முடைய சபையை அவர் எழுப்ப போகிறார். Yes, get ready. நீதான் கர்த்தர் உன்னை மெகா படையாக, மெகா சபையாக, எரேமியா 20:9 சொல்லுது, அவருடைய வார்த்தை எனக்குள்ள வந்துச்சு, அது என் எலும்புக்குள்ள போச்சு, அக்னியாய் மாறிச்சு. கையை பிடிச்சு சொல்ல, அக்னி. அன்னைக்கு நீ கேட்கிற இந்த வசனம் வெறும் வசனம் இல்லை, உன் எலும்புக்குள்ள, உனக்கு தெரியாது, உன் எலும்புக்குள்ள, உன் ஆவிக்குள்ள இது ஒரு அக்னியாய் உள்ள போயே தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய வைக்க இந்த வார்த்தைகள் அக்னியாய் எலும்புக்குள்ள போய் இறங்கி அவனை ஏதோ ஒன்று செய்கிறது. தேவனுடைய வார்த்தை பேசும் பொழுது அது அக்னியாய் மாறி அது செய்ய வேண்டியது அது செய்யும். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா, ஆமே. 5ஆம் வசனத்துல எசேக்கியா சொல்றான், நீங்க எல்லாம் உயிர் அடைவீர்கள். பவுல் சொல்றான், நீங்க செத்தவங்கிட்ட இருந்து எந்திரிச்சு வந்து பிரகாசிப்பீர்கள், உங்களை உயிர் அடைய செய்வேன் அப்படின்னு பவுலோடு கர்த்தர் பேசுகிறார், எசேக்கியலோடு பேசுகிறார். நீங்கள் உயிர் அடைவீர்கள். கையை வைத்து சொல்லுங்க, நான் உயிர் அடைவேன். சத்தமா சொல்லுங்க, நான் உயிர் அடைவேன். ஒரு 5 தடவை சொல்லுங்க, நான் உயிர் அடைவேன். சொல்லுங்க, இன்னைக்கு நான் உயிர் அடைவேன். சத்தமா சொல்ல, இன்னைக்கு நான் உயிர் அடைவேன். என் ஸ்பிரிட் இன்னைக்கு உயிர் அடையும். ஆமென். சொல்லு, நான் உயிர் அடைவேன். I am alive. நான் ஜீவன் அடைவேன், நான் உயிர் அடைவேன். இயேசுவின் வார்த்தையா, அவருடைய அபிஷேகத்தா நான் உயிர் அடைவேன், நான் உயிர் அடைவேன். இயேசுக்காக நான் உயிர் அடைவேன், நான் உயிர் அடைவேன், நான் உயிர் அடைவேன்.
ஷானா பாலா கானா தாராகா ஷேகலேரபே உயிரடைவே உயிரடைவே என் ஸ்பிரிட் உயிரடையும் என் ஆவி எழும்பும் இனி சத்தவன் கூட எனக்கு வேலை இல்லை ஜீவனுள்ள தேவனோடு கூட என் ஆவி உயிரடைகிறது somebody say labaraba say kapa kata lana masyata labaraga சொல்லு எனக்கு நீ ஒரு செத்து போன வாழ்க்கை வேண்டாம் வாயை திறந்து சத்தமா சொல்லு எனக்கு நீ ஒரு செத்து போன வாழ்க்கை எனக்கு நீ வேண்டாம் நான் உயிரடைகிறேன் என்னுடைய ஆவி உயிரடைகிறது என்னுடைய ஸ்பிரிட் உயிரடைகிறது Holy Ghost Shana mala halaba shabala oh shekele bere bere பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் பிரேத குழியில் இருந்தாலும் உன்னை தட்டி அவர் மேலே தூக்கி கொண்டு வருவார் இன்றைக்கு சிலருடைய பிரேத குழிகளை ஆவியானவர் திறக்கிறார் சில பிரேத கல்லறைகளை ஆவியானவர் திறக்கிறார் let us come down and then there we go la bravo say la protacala rabasha resentele yakora sayura bala bala shamdala boda ஒன்பதாம் வசனம் அப்படி சொல்லுது ஆண்டவர் எசேக்கியேல்ட்ட சொல்கிறாரு நீ ஆளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லி 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 அவன் ஒரு காதுல கேட்டு ஒரு காதுல விட்டுறான் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு எசேக்கியேல் நீ கீழே கிடக்கிற எலும்புகளை பார்த்தது போதும் இனி ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் முறை கண்ண மூடிக்க கையை ஓய்த்துக்க நான் சில தீர்க்க தரிசனம் உன் மேல உரைக்க போகிறேன் உன் ஸ்பிரிட்டுக்குள்ள இம்பார்ட் ஆகும்படிக்கு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசு வாயை திறந்து சத்தமா பேசு கண்ணை மூடி கண்ணை திறக்காத வேடிக்கையெல்லாம் உன் ஆவிக்குள்ள சிலதை கட்டவிழ்க்க போகிறேன் பேசு 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 வாய்களை திறந்து பேசு லாராபா சம்தாலா பரகா ஓ பரிசுத்தாவியானவரே மேலறையில் நடந்தது போல கொர்நேலியு வீட்டில் நடந்தது போல பரலோக ஆவியானவர் இந்த திருச்சபையில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவியையும் பிடிப்பு எழுப்புவீராக எல்லா ஆவிகளும் உயிர் அடையட்டும் என்று சொல்லுகிறேன் அது ஊழியம் செய்யட்டும் என்று சொல்லுகிறேன் அது சுவிசேஷத்துக்காக எழும்பட்டும் என்று சொல்லுகிறேன் ஆவியின் வரங்கள் எழும்பட்டும் ஆவியின் கண்கள் எழும்பட்டும் ஆண்டவரே உடைய கண்கள் அக்னியாய் மாறட்டும் உடைய கால்கள் அக்னியாய் மாறட்டும் உடைய கைகள் அக்னியாய் மாறட்டும் லப்ரஹே ஷமானாமா லபரப ஷம்பரபலகா லுப்ரஹே தரிசன மண்டலங்கள் திறக்கட்டும் சொப்பன மண்டலங்கள் திறக்கட்டும் ஓ ராமா நீதாலா நாம நாம ஷபானா கதலபரகே yes 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 தேவ தூதர்களே ஓ அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம் அறுவடைக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் இவர்களுடைய ஸ்பிரிட்டில் தேவ தூதருடைய ஊழியம் ஒரு ஆத்தும பாரம் ஸ்பிரிட்டில் உண்டாகட்டும்
ஒரு ஆத்தும பாரம் உண்டாகட்டும். சிலுவையின் ரத்தம், அதை குறித்த கவலை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் காயங்கள், அதை குறித்த கவலை ஆத்மாவிலே உண்டாகட்டும். செத்து மரித்து கவலை பிரச்சனையில கிடக்கிற எல்லா ஸ்பிரிட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அங்கிருந்து எழும்பு என்று சொல்லுகிறேன். அரைஸ் எழுப்பு எழுப்பு எழுப்பு. சிலருடைய கைகளை சில தேவ தூதர்கள் அப்படியே தொடுகிறதை பார்க்கிறேன். ஒரு ஹார்வெஸ்டிங் ஏஞ்சல் இது ஒரு அக்னியை பெறுகிற நேரம். பெற்றுக்கொள்ளும் ஆவியில எல்லா ஸ்பிரிட்டும் தயாராகட்டும். ஒரு படையாக எழும்பட்டும். ஒரு ஒருமனப்பாடோடு ஒரு படையாய் எழும்பட்டும். ஒரு சேனையாய் எழும்பட்டும். சிலருடைய சொப்பன மண்டலங்களை ஆவியானவர் திறக்கிறார். சிலருடைய தரிசன மண்டலங்களை ஆவியானவர் திறக்கிறார். சிலருடைய நாவிலே சுவிசேஷத்தின் அக்னியானது புறப்படுகிறது. செத்து போய் படுக்க வைக்க கர்த்தர் உன்னை அழைக்கல. உனக்குள் இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்ட உன்னை அழைத்திருக்கிறான். உன்னை பிரகாசிப்பிக்க அழைத்திருக்கிறான். உன்னை மகிமைப்படுத்த அழைப்பித்திருக்கிறான். ஒரு சேனையாய் நிறுத்த உன்னை அழைச்சிருக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, உங்க பிள்ளைகளை உங்க கருத்துல தர்றப்பா. ஒரு சுவிசேஷத்தை இன்றைக்கு உள்ளத்துல புறப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு தீ புறப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவை குறித்த அன்பின் தீ உள்ளத்துல புறப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இது இன்னைக்கு தொடங்குனது. உங்க வாழ்நாள் ஃபுல்லா அது எழும்பி வரட்டும் ஆண்டவரே. இவ்வளவு பெரியதான சுவிசேஷத்தை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இந்த உணர்வோடு ஆயிரங்களை தேவ ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கையை பிடிப்பீராக. ஒவ்வொருவருடைய கரங்களையும் பிடிப்பீராக. ஒவ்வொருவருடைய கரங்களையும் பிடிப்பீராக. இது சம்பவிக்க போறதுக்காக சொல்றேன். இந்த படையை பார்த்து பட்டணம் நடுங்க போறதுக்காக சொல்றேன். அசாதாரணமான மகத்துவங்களை கண்கள் காண போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யுங்க, வெற்றி சிறக்க பண்ணுங்க, மகிமைப்படுங்க, சம்பூர்ணப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்மா